Hello friends, welcome to Electrical 360. Previous video la pathina or algebraic equation minimize பண்றதுக்கு ஆனா theorems and gates பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கவுண்டர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட் டு நெக்ஸ்ட் ஸ்டேட் ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை கவுண்டிங் பண்ணுறது தான் கவுண்டர்னு சொல்லுவாங்க. இதில் கவுண்டர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா கேஸ்கேடிங், அதாவது சீரீஸாக ஒரு கேஸ்கேடிங் ஆஃப் ஃப்ளிப்ளாப்ஸ் தான் வந்து கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப்ளாப் 2 ஸ்டேட்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ 2 ஃப்ளிப்ளாப் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்ஸ், அதே மாதிரி n ஃப்ளிப்ளாப் 2n ஸ்டேட்ஸ் காம்பினேஷன்ஸ் உள்ள ஸ்டேட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். With n flip-flop, maximum possible states in counter pathina 2n states. The number of states used in counter is known as modulus count or mod count. Okay, modulus count or mod count. Mod count nu solluvaanga. Number of states illena mod number edana sollikalam. Ipo mod 5 counter na idhula 5 ngradha mod count, modulus count or mod number. அப்போ இந்த mod 5 கவுண்டர்னா mod 5 கவுண்டரில் 5 ஸ்டேட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கேப்ஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு யூஸ்டு ஸ்டேட்ஸ் இன் கவுண்டர்னு வச்சுக்கிட்டா, ஸ்மால் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ளாப்ஸ்ன்னு டிசைட் பண்ணிட்டோம்னா, நம்பர் ஆஃப் யூஸ்டு ஸ்டேட்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2n. அதே மாதிரி ஃபார் n used states பார்த்தீங்கன்னா number of required flip-flop பார்த்தீங்கன்னா greater than or equal to log 2n. ஓகேங்களா? கவுண்டர்ஸில் 2 types of counter இருக்குது, synchronous counter and asynchronous counter. synchronous counterன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ளிப்ளாப்புக்கும் அட் த சேம் டைமில் கிளாக் பல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதே asynchronous counterனா ஒன்லி ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ளாப்புக்கு மட்டும்தான் கிளாக் பல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். மற்ற ஃப்ளிப்ளாப்க்கு எல்லாமே Q ஆர் Q பார், அதனோட ப்ரீவியஸ் Q ஆர் Q பார்லேருந்து கிளாக் பல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் கவுண்டரில் எல்லா ஃப்ளிப்ளாப்பும் அட் அ டைமில் ஆன் ஆகிறதுனால உங்களுக்கு டைம் டிலே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளிப்ளாப்பும் ஒரு டிலே இருக்கும், அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிலே, அதை வந்து ப்ரோபகேஷன் டிலே டைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் எல்லாம் ஆன் ஆகிறதுனால இதுக்கு கொடுக்குற கிளாக் பல்ஸோட டோட்டல் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எனி ஒன் ஆஃப் தி ஃப்ளிப்ளாப் கூட ப்ரோபகேஷன் டிலேவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கன்டினியூஸாக 1 by 1 தான் இங்கே ஆன் ஆகும். ஸோ இதில் n into 1 flip-flopோட ப்ரோபகேஷன் டிலே டைம். ஸோ இங்கே கிளாக் பல்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு டிலேவும் அதிகம். ஸோ ஸ்லோயர் அசிங்க்ரனஸ் கவுண்டர். இதே சிங்க்ரனஸ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அப் கவுண்டர்னு யூஸ் பண்ணலாம், டவுன் கவுண்டர் யூஸ் பண்ணலாம், ரேண்டம் கவுண்டர், அதாவது எனி ஸ்டேட். நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸில் நீங்கள் இன்பிட்வீனில் எந்த ஸ்டேட்டை வேணாலும் அன்யூஸ்டு ஸ்டேட்டாக கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரேண்டம் கவுண்டராக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அசிங்க்ரனஸ் கவுண்டரில் நீங்கள் ரேண்டம் கவுண்டராக யூஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிக்ஸ்டு கவுண்ட், எதர் அப் ஆர் டவுன், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து எனி கவுண்ட் சீக்வன்ஸ் இஸ் பாசிபிள், ஆனால் இங்கே ஃபிக்ஸ்டு கவுண்ட் தான். ஓகேங்களா? அப்பா டவுன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ஸ்டேட் இருக்காது, ஏன்னா கிளாக் அட் சேம் டைம், அதாவது உங்களுக்கு எல்லா ஃப்ளிப்ளாப்புக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுனால டிரான்சியன்ட் டைம் இருக்காது, நெக்லிஜிபிள். இதே இங்கே டிரான்சியன்ட் ஸ்டேட் வந்து இன்பிட்வீனில் இருக்கும், ஏன்னா 1 by 1 தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில் உங்களுக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட் இருக்கும், இங்கே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ரிங் கவுண்டர் அண்ட் ரிப்பிள் கவுண்டர். ரிங் கவுண்டர்னால் ஒரு ஸ்டேட்டுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும்
ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். பைனரி ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா அதாவது கிரே கோட் டைப்பில் இருக்கும். ரிப்பிள் கவுண்டருங்கிறது அப் டவுன் கவுண்டர் தான், அப் கவுண்டர் ஆர் டவுன் கவுண்டர். இதில் ஃப்ளிப்லாப்போட ட்ரிகரிங் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ட்ரிகரிங் பார்த்தீங்கன்னா லெவல் ட்ரிகரிங், எட்ஜ் ட்ரிகரிங் 2 டைப்ஸ் இருக்கும். லெவல் ட்ரிகரிங்கிறது 0 ஆர் 1, 0வாக இருக்கிற கண்டிஷனில் எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஆர் 1 லாஜிக் 1ல் சேஞ்சஸ் நடக்கும். எட்ஜ் ட்ரிகரிங்கிறது டிரான்சியன்ட் ஸ்டேட், அதாவது லெவல் ட்ரிகரிங் ஸ்டெடி ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகிறது. எட்ஜ் ட்ரிகரிங்கிறது டிரான்சியன்ட் ஸ்டேட், ஆஃப் டு ஆன், அதாவது 0 to 1 ஆர் ஆன் டு ஆஃப் 1 to 0. ஓகேங்களா? அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிகரிங் நடக்கும். இதை ரைஸ், அதை மீன் 0 to 1ங்கிறத ரைஸ் எட்ஜ் ட்ரிகரிங் சொல்லலாம். ரைசிங் எட்ஜ், இது ஃபாலிங் எட்ஜ். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹை லெவலுங்கிறது லாஜிக் 1 லெவல் ட்ரிகரிங்கில். லோ லெவலுங்கிறது லாஜிக் 0வில் நீங்கள் ட்ரிகர் பண்ணால் அது லோ லெவல் ட்ரிகரிங். அதனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குற மாதிரி போட்டிங்கன்னா அது ஹை லெவல், நாட் போட்டிங்கன்னா அது லோ லெவல். இதே எட்ஜ் ட்ரிகரிங்கில் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கிறது ஆஃப் டு ஆன் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப லீடிங் எட்ஜ் ஆர் ரைசிங் எட்ஜ்னு சொல்லுவாங்க. இதே நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கிறது ஃபாலிங் எட்ஜ், அதாவது ஆன் டு ஆஃப், ட்ரெயிலிங் எட்ஜ் ஆர் ஃபாலிங் எட்ஜ். இதனோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் மார்க்கில் போட்டாங்கன்னா அது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், அதே முன்னால் நாட் போட்டாங்கன்னா ஃபாலிங் எட்ஜ். சரி, ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் தான் இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட்டர் தான் இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கை ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ n-bit ட்ரிபிள் கவுண்டரில் n-bit ட்ரிபிள் கவுண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2n. இப்போ கிளாக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா f/2n. உங்களுக்கு அவுட்புட் வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கிளாக் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 2n நம்பர் ஆஃப் யூஸ்ட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இதில் ரிப்பிள் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அசிங்க்ரனஸ் கவுண்டரில் Q ஆர் Q பார் எதை வேணாலும் நீங்கள் கிளாக் பல்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்போ அதனோட காம்பினேஷன் அப் கவுண்டர் ஆர் டவுன் கவுண்டராக யூஸ் பண்ணுறதுக்கான காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அண்ட் QS கிளாக் கொடுத்தீங்கன்னா அப் கவுண்டராக ஒர்க் ஆகும். இதே பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அண்ட் QRS கிளாக்னா அப் கவுண்டர். இதே பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அண்ட் QS கிளாக்னா டவுன் கவுண்டர். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அண்ட் QRS கிளாக்னா டவுன் கவுண்டர். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு போடுற வீடியோ அன்னன்னைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.